நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனங்களுள் ஒன்றான ரயில்வேயில் வேலை வாய்ப்பை பெற வேண்டும் என்பது இளைஞர்கள் பலரது கனவாகும். இந்த ரயில்வே துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான பணியை ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரியம் மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் இளைஞர்கள் பல நாள் எதிர்பார்த்த ரயில்வே காலி பணியிடம் குறித்து அறிவிப்பு ஒன்றை ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரியம் வெளியிட்டுள்ளது. தெற்கு ரயில்வேயில் உள்ள அப்ரெண்டிஸ் பணியில் 2438 காலியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பணியிடங்கள் என்றால் கேரேஜ் ஒர்க்ஸ் பெரம்பூரில் 1337 இடங்களும், மத்திய பணிமனை கோல்டன் டிராக்கில் 379 இடங்களும், சிக்னல் அண்ட் டெலிகாம் பணிமனை போதனூரில் 722 என மொத்தம் 2438 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இதன் கல்வி தகுதி என்று பார்த்தால் தெற்கு ரயில்வேயின் இந்த அப்ரெண்டிஸ் பணிக்கு விண்ணப்பிக்கும் நபர்கள் ITI மற்றும் 10ஆம் வகுப்பு அல்லது 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வயது வரம்பு என்றால் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிப்பவர்கள் 15 வயதிற்கு மேல் 22 வயதில் இருந்து 25 வயதிற்குள் இருக்க வேண்டும். மேலும் விண்ணப்பதாரர்கள் முன் அனுபவம் இல்லாதவர்களாக இருந்தால் 15 வயதில் இருந்து 22 வயதிற்குள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். முன்னாள் ITI விண்ணப்பதாரர்களாக இருந்தால் 15 வயதில் இருந்து 24 வயது வரை விண்ணப்பிக்கலாம். MLT விண்ணப்பதாரர்களாக இருந்தால் 15 வயதில் இருந்து 24 வயதுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். மேலும் OBC பிரிவினருக்கு 3 வருடங்களும், SC மற்றும் ST விண்ணப்பதாரர்களுக்கு 5 வருடங்களும் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 வருடங்களும் என அதிகபட்ச வயது தளர்வு அளிக்கப்பட்டுள்ளது. ரயில்வே அப்ரெண்டிஸ் விண்ணப்பத்திற்கு தமிழ்நாடு மற்றும் கேரளா முழுவதும் விண்ணப்பிக்கலாம். மேலும் யூனியன் பிரதேசமான அந்தமான் மற்றும் நிக்கோபார் மற்றும் லட்சதீப் தீவுகளில் உள்ளவர்கள் முழுவதும் விண்ணப்பிக்கலாம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் விண்ணப்பிக்கலாம். ஆந்திர பிரதேசத்தில் SPSR நெல்லூர் மற்றும் சித்தூர் ஆகிய 2 மாவட்டங்கள் மட்டுமே விண்ணப்பிக்கலாம். மேலும் கர்நாடகாவில் ஒரே ஒரு மாவட்டம் தட்சிண கன்னடா மட்டுமே விண்ணப்பிக்கலாம். இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விருப்பமுள்ளவர்கள் indianrailway.gov.in என்ற இணையதளத்திற்கு சென்று ஆட்சேர்ப்பு தொடர்புடைய இணைப்பை கிளிக் செய்வோம். மேலும் அதில் கேட்டுள்ள விவரங்கள் அனைத்தையும் பதிவு செய்து அதன் பிறகு உங்கள் புகைப்படம் மற்றும் கட்டவிரலை பதிவேற்றம் செய்ய வேண்டும். அதன் பிறகு ₹100 விண்ணப்ப கட்டணம் செலுத்தி உங்கள் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம். விண்ணப்பத்திற்கு கடைசி நாள் ஆகஸ்ட் 12ஆம் தேதி. இந்த பணிக்கு விண்ணப்பிக்கும் நபர்கள் மெரிட் லிஸ்ட் மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.